உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். டிஎன்டி ஒற்றை சான்றிதழ் இது எதுக்கு நமக்கு அவசியமானது? இது எதுக்காக நமக்கு மறுக்கப்படுது? இதை தெரிஞ்சிருந்தும் நமது சமுதாய மக்கள் என்ன மனநிலையில் இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த காணொளி. பொதுவாக தமிழகத்தை ஆளக்கூடிய அதிமுக, திமுக ரெண்டு கட்சிகளுமே இந்த விஷயத்தில் நமக்கு துரோகத்தை தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சரி, மத்தியில் இருக்க பாஜகவாவது இதுக்கு முன்னெடுப்புகளை எடுக்குதான்னா அவங்க கட்சியை சார்ந்த எம்எல்ஏக்களும் வாயை மூடிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அவங்க நினச்சாலும் சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானத்தை கொண்டு வர முடியும், நமக்காக குரல் கொடுக்க முடியும். ஆனால் அவங்க வாயை திறக்கிறதே இல்லை. சரி, அவங்களெல்லாம் பற்றி பேசுகிறது நம்ம கடைசியாக வச்சுக்கிடுவோம். முதல்ல டிஎன்டி நமக்கு எதுக்காக முக்கியம் அப்படின்னா, தமிழகத்தில் வாழ்கிற 2 கோடி டிஎன்டி மக்களுக்கு ஒரே ஜாதி சான்றிதழ் வழங்கணும் அப்படின்னு தேசிய சீர்மரபினர் பழங்குடி ஆணையமே தமிழக அரசை வலியுறுத்தியிருக்கு. இது பற்றி மத்திய தேசிய ஆணையத்தோட தலைவர் திரு பிகுராம்ஜி இதாதே தமிழக அரசுக்கு தலைமைச் செயலாளருக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்காரு. அதில் 1952 குற்றப்பழங்குடி சட்டம் விலக்கி கொள்ளப்பட்ட பிறகு மத்திய மாநில அரசுகளில் இம்மக்கள் டிஎன்டி என்றே குறிப்பிடப்பட்டு வருவதாகவும், ஆனால் தமிழக அரசு 30/7/1979 பிறப்பித்த அரசாணை எண் 1310 அதன்படி டிஎன்டி சமூகத்தினர் டிஎன்சி என்று பெயரில் மாற்றம் செய்து அழைக்கப்படுவர் அப்படின்னு ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க. இந்த உத்தரவால் மத்திய அரசு பழங்குடியினருக்கு வழங்கப்படுற கல்வி உதவித்தொகையும் வேலைவாய்ப்பு முன்னுரிமைகளும் கிடைக்காம பாதிக்கப்பட்டு பொருளாதார ரீதியாகவும் கல்வி வேலைவாய்ப்புலையும் பின்தங்கி இருக்கிறாங்க அப்படிங்கிறத அவர் கூறியிருக்கிறார். இது குறித்து தனது தலைமையில் இயங்கி வரும் 2வது தேசிய சீர்மரபினர் பழங்குடி ஆணையத்தின் கவனத்திற்கு 2018 நம்ம தமிழ்நாட்டில் உள்ள டிஎன்டி மக்கள் அவங்க கவனத்துக்கு எடுத்துகிட்டு போனதுனால உடனடியாக மாநில அரசோட கவனத்திற்கு இதை நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறத சுட்டி காட்டியிருக்காரு. இதன் அடிப்படையில் அரசாணை 1310 அதாவது 30/7/1979 திரும்ப பெறணும் அப்படின்னு மாநில அரசுக்கு பரிசீலிக்க சொல்லி ஒரு கடிதத்தை அவர் எழுதியிருக்காரு. இந்த அரசாணையை 8/3/2019 அரசாணை எண் 26 மூலம் பெயர் மாற்றம் செய்திருக்கு மாநில அரசு. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டிஎன்டி பிரிவினருக்கு மாநில அரசின் பயன்பாட்டிற்கு டிஎன்சி எனவும் மத்திய அரசோட பயன்பாட்டிற்கு டிஎன்டி எனவும் இரட்டை சான்றிதழ் வழங்கப்பட்டு நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது யார் பண்ணது? அதிமுக அரசு. ஏன்னா அப்போ இருந்தது எடப்பாடி தலைமையிலான அதிமுக அரசு. அவர் எப்படி பண்ணுவார்னு தெரியும். முழுக்க பண்ணது பூரா இந்த முக்குளத்து சமுதாயத்துக்கு துரோகம் தான். அப்புறம் இதில் மட்டும் எப்படி நல்லது பண்ணுவாரோ அதுலேயும் ஒரு செக் வச்சுருவார். நம்ம நல்லது பண்ண மாதிரி இருக்கணும், பண்ணாத மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி இந்த முறையால், அதாவது இந்த இரட்டை சான்றிதழ் வழங்கும் முறையால் மக்களுக்கு எந்த பயனும் கிடைக்கல அப்படிங்கிறத தமிழகத்தில் வாழ்கிற சீர்மரபின பழங்குடி மக்கள் தேசிய ஆணையத்தோட கவனத்துக்கு 10/2/2021 கொண்டு போகிறாங்க. இதையும் ஆராய்ஞ்சு சீர்தூக்கி பார்த்த தேசிய ஆணையம் இம்மக்களோட ஒற்றை சான்றிதழ் கோரிக்கையில் உள்ள நியாயத்தை ஏற்றுக்கொள்கிறதாகவும் அரசு உத்தரவின் மூலமே இவர்களுக்கு மீண்டும் டிஎன்டி என்ற சான்றிதழ் வழங்கிட முடியும் அப்படிங்கிறத தெளிவுபடுத்தியிருக்கு. மாநில அரசு பிற்படுத்தப்பட்டோருக்கான விளக்கச் சட்டம் 45/1994 திருத்தாமல் பல்வேறு திருத்தங்களை அரசாணை மூலமே மாநில அரசு செஞ்சிருக்கிறதாகவும், இதன் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகள் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது அப்படிங்கிறதையும் அந்த கடிதத்தில் அவர் தெளிவாக சுட்டி காட்டியிருக்காரு. இது நம்ம சொல்லலை, சீர்மரபினர் பழங்குடியின ஆணையம்னு சொல்லி மத்திய அரசில் இருக்குது, தேசிய சீர்மரபினர் பழங்குடி ஆணையம்னு. அது தமிழக அரசுக்கு எழுதியிருக்க கடிதத்தில் இந்த மாதிரி குறிப்பிட்டிருக்கு. ஆனால் இந்த கடிதங்கள் நமக்கு 2019 ஒரு கடிதம், 2021 ஒரு கடிதம் வந்ததுக்கப்புறமும் அதிமுக அரசு அதை முறையாக நிறைவேற்றலை. தேர்தல் நேரமாக இருந்தாலும் இப்போ மறுபடியும் தேர்தல் நேரம், இப்போ திமுக ஆண்டுக்கிட்டு இருக்கு. இதே திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்தில் நடந்த தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் 2021 இந்த டிஎன்டி பற்றி பேசியிருப்பார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை வச்சிருப்பார். அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத நீங்களே காணொலி வாயிலாக பாருங்கள். முதலமைச்சராக இருக்கக்கூடிய பழனிசாமி அவர்கள்
முதல்வர் ஆனதும் எல்லா சமுதாயத்திற்குமே, ஒரு சமுதாயம் 2 சமுதாயம், எல்லா சமுதாயத்தினருக்குமே துரோகம் செஞ்சிருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சராகத்தான் இன்னைக்கு பழனிசாமி இருந்துட்டு இருக்கிறார், தவிர வேற இல்ல. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இதே தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சீர்மரபு பழங்குடியினர், அதாவது டிஎன்டி என அழைக்கப்பட்டார்கள். ஆனால் 1979ஆம் ஆண்டு அதிமுக ஆட்சி என்ன செஞ்சிச்சுன்னா, டீநேப்டைடு கம்யூனிட்டிஸ், அதாவது டிஎன்சின்னு மாத்திட்டாங்க. அப்படி மாத்தின காரணத்தினால் என்ன ஆச்சு, மத்திய அரசின் சார்பில் வழங்கப்படக்கூடிய பல்வேறு சலுகைகள் அவங்களுக்கு கிடைக்கல. இது சமீப காலமா அவங்க இடத்துல இருக்கக்கூடிய கோரிக்கை. அதுக்காக தொடர்ந்து போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொள்வதை போல ஒரு அதிமுக அரசு ஒரு கபட நாடகத்தை நடந்துச்சு. என்னன்னா, 26/8/2009 அன்னைக்கு அதிமுக அரசு ஒரு அரசாணையை வெளியிட்டுச்சு. என்ன அந்த அரசாணைன்னு கேட்டீங்கன்னா, தமிழக அரசுல டிஎன்சி இருப்பவர்களை மத்திய அரசின் உரிமைகளை பெறும்போது மட்டும் டிஎன்டி என்று மாற்றி அழைக்கப்படுவார்கள் என்ற ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கு பழனிசாமியினுடைய தலைமையில் இருக்கக்கூடிய அதிமுக அரசு. இது சேர்மரபு பழங்குடியினருக்கு இந்த பழனிசாமி அரசு செஞ்சிருக்கக்கூடிய பெரிய துரோகமாக அமைஞ்சிருக்கு. காரணம், இந்த இரட்டை சான்றிதழ் முறைய வந்த காரணம். அதனால உறுதியோடு சொல்ற, திமுக ஆட்சிக்கு வந்த உடனே இந்த இரட்டை சான்றிதழ் முறையை நிச்சயமாக ஒழிப்போம், அதில் எந்த மாற்றம் கிடையாது. சேர்வரம்பு பழங்குடியினர் என்று அவர்கள் அழைக்கப்படும் வரையில் அந்த அடிப்படையில் ஒரே அரசாணை வெளியிடப்படும் என்கிற வாக்குறுதியை இதன் மூலமாக நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். அதே போல அவளது கோரிக்கைகளை பரிசீலிக்க சீர்மரபினர் ஆணையமும் நிச்சயமா உறுதியா அமைக்கப்படும். மேலும் சீர்மரபு பழங்குடியினர் சமூக பொருளாதார கணக்கெடுப்பு எடுக்கும் உத்தரவை மத்திய அரசு கடந்த 18/8/2020 அன்று பிறப்பித்திருக்கு. அதன்படி மாநில அரசுகள் ஒரு தொடர்பு அதிகாரியை நியமிக்கணும். ஆனால் இந்த ஆட்சி நியமிச்சிருக்கா? இல்ல. அப்படி நியமிக்கிறப்போ அதனுடைய செலவை மத்திய அரசு ஏற்றுக்கொள்ளும் என்று மத்திய அரசு சொல்லியிருக்கு. ஆனால் பழனிசாமி அரசு அப்படி ஒரு தொடர்பு அதிகாரியை இதுவரைக்கும் நியமிக்காம துரோகம் செஞ்சிட்டு இருக்கு. அதனால நான் உறுதியோடு சொல்றேன், திமுக ஆட்சிக்கு வந்த உடனே ஒரு தொடர்பு அதிகாரியை நாங்கள் உறுதியாக நியமிப்போம். ஆகவே பழனிசாமியினுடைய இந்த அலட்சியமான செயல்பாட்டுக்கு காரணம் என்ன காரணம் தெரியுமா? இது காரணம் பன்னீர்செல்வம் அவர் மீது இருக்கக்கூடிய காழ்ப்புணர்ச்சி. ஆக இவங்களுடைய நாற்காலி சண்டைக்காக ஒரு சமூகத்தினுடைய உண்மையான கோரிக்கை புறக்கணிக்கலாமா? அப்படி புறக்கணிக்கிற காரணத்தினால மக்கள் உங்களை நிச்சயமாக புறக்கணிக்க போறாங்க. அதுதான் வருகிற 6ஆம் தேதி என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அதாவது நம்மளை விட ரொம்ப தெளிவாக தற்போதைய தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் 2021 சட்டமன்ற பரப்புரையில் மிக தெளிவாக பேசியிருப்பார். அதிமுக அரசு எந்த அளவுக்கு துரோகம் பண்ணியிருக்கு அப்படிங்கிறதையும் தெளிவுபடுத்தியிருப்பார். நாங்கள் ஆட்சிக்குள் வந்தால் உடனடியாக சீர்மரபினருக்கு ஒற்றைச் சான்றிதழ் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி அவர் வாக்குறுதி கொடுத்துருப்பார். அதை நம்பி தான் அந்த மேடையில் நிற்கிறாங்க பார்த்தீங்களா எம்எல்ஏக்கள். அதில் ஒரு சிலரும் ஜெயிச்சிருப்பாங்க நம்ம சமுதாய மக்கள் ஓட்டு போட்டு. ஆனால் இன்னைக்கு அதை நிறைவேற்றி இருக்குதா அப்படின்னா இல்லை. சரி, இவங்க 2 பேர் தான் இப்படி இருக்கிறாங்க, பிஜேபி ஏதாவது பண்ணியிருக்குதா அப்படின்னு பார்த்தா பிஜேபியில் உள்ள ஒரு எம்எல்ஏ கூட இது வரைக்கும் வாய் திறந்தது கிடையாது. அவங்க எப்படி வாய் திறப்பாங்க? ஏன்னா நம்ம சமுதாயத்தை சேர்ந்த எம்எல்ஏக்களே இது குறித்து வாயை திறக்கிறது கிடையாது, சட்டமன்றத்தில் பேசுகிறது கிடையாது இதை கொண்டு வரணும்னு. ஒவ்வொரு சமுதாயமும் அந்த சமுதாயத்தில் உள்ள எம்எல்ஏக்களுக்கு நெருக்கடி கொடுத்து அவங்களோட சலுகைகளை வாங்கிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் இந்த முக்குளத்தூர் சமுதாயம் மட்டும் இங்கே உள்ள எம்எல்ஏக்களுக்கு அழுத்தம் கொடுக்கறது கிடையாது. ஆளுகின்ற அரசுக்கோ இல்லை எதிர்கட்சிகளுக்கோ இல்லை தேசிய கட்சிகளுக்கோ அழுத்தம் கொடுக்கறது கிடையாது. இவங்களுக்கு ஏதாவது ஒரு கட்சியில் பொறுப்பு வாங்கிட்டு அந்த கட்சிக்கு விசுவாசமாக இருக்கணும். யாராவது இப்போ நம்ம சுட்டிக்காட்டி பேசணும்னா, இந்த வீடியோவை நம்ம சுட்டிக்காட்டி பேசணும்னா திமுக காரங்களோ அதிமுக காரங்களோ கூட நம்மளை விமர்சிப்பாங்க. ஆனால் நம்ம எதுக்காக சொல்கிறோம் அப்படிங்கிறத மறந்துடுவாங்க. இதுதான் இன்றைக்கி நிலைமையாக இருக்குது. மக்கள் சிந்திச்சு பார்க்கணும். நீங்கள் தலைவர்கள் யாரையும் ஆதரிக்கணும் இல்லை, உங்களோட கோரிக்கைகள் என்னங்கிறத பாருங்கள். உங்களோட கோரிக்கைகளுக்காக யார் குரல் கொடுக்குறா, எந்த அரசாங்கங்கள் குரல் கொடுக்குது அப்படிங்கிறத பாருங்கள். அவங்களுக்கு ஆதரவு கொடுங்க. இந்த டிஎன்டி ஒற்றை சான்றிதழை நமக்கு
செஞ்சு தராத எந்த அரசாங்கத்தையும் நீங்கள் ஆதரிக்காதீங்க. சொல்லப்போனால் தேர்தல் புறக்கணிப்பையே முக்குளத்தூர் சமுதாயம் கையில் எடுக்கணும். அப்போ தான் இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். நீங்கள் ஏன்னா இப்போ இந்த நாடாளுமன்ற தேர்தல் வரும், நாங்கள் அதை பண்ணியிருந்தோம் இதை பண்ணியிருந்தோம், இந்த சமுதாயத்துக்காக நாங்கள் டிஎன்டி ஒட்டுச் சான்றிதழ் பண்ணி கொடுத்துருந்தோம்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி தான் போன தேர்தலில் எல்லா கட்சிகளும் டிஎன்டியை வந்து ஒட்டுச் சான்றிதழ் கொடுத்துருந்தோம்னு தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாங்க. தற்போதைய முதலமைச்சர் கூட ஆலங்குளத்தில் பேசின அந்த காணொலியை பார்த்துருப்பீங்க. ஆனால் இது வரைக்கும் நடந்துச்சா அப்படின்னா இல்லை, நடக்கலை. இதுதான் இந்த முறை நாடாளுமன்ற தேர்தலையும் நடக்க போகுது. மக்களாகிய நீங்கள் தான் முடிவு பண்ணணும் நாம் என்ன பண்ணணும் என்ன செய்யணும் அப்படிங்கிறத. டிஎன்டி ஒற்றை சான்றிதழ் நமக்கு எதனால் தேவை அப்படிங்கிறதையும் சொல்லிட்டோம். அதுக்கு தேசிய சீர்மரபினர் பழங்குடி ஆணையமும் தயாராக தான் இருக்குது, நமக்கு சலுகைகளை வழங்குறதுக்கோ நமக்கான நிதி உதவிகளை வழங்குறதுக்கும். ஆனால் தமிழ்நாடு அரசும் தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல்வாதிகளும் அவங்களுக்கு ஜால்ரா அடிக்கிற முக்குளத்தூர் சமுதாயத்தை சேர்ந்த தலைவர்களும் இதுவரைக்கும் அது குறித்து வாய் திறக்கவே இல்லை. என்ன காரணம் தெரியல. இதுவரைக்கும் டிஎன்டியை பற்றி பேசவே செய்யாத யாரையும் நீங்கள் ஆதரிக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் எங்களுடைய கருத்து. மீண்டும் ஒரு விழிப்புணர்வு காணொலியில் சந்திப்போம் மக்களே. நன்றி, வணக்கம்.